ஹாய் எவ்ரி ஒன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உகாண்டாவில் உள்ள இடியமினுடைய டார்ச்சர் சேம்பர் பற்றி டீட்டெயில்டு வீடியோ என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இடியமின் உகாண்டா பிரசிடெண்ட்டாக இருந்த டைமில் இந்த டார்ச்சர் சேம்பரில் நிறைய மக்கள் அவருடைய டார்ச்சர்னால இறந்து போயிருக்காங்க. அதே வீடியோவில் இடியமின் மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கவே கூடாது அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஆனால் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு நடக்கக்கூடிய போரில் இவங்க இடியமுக்கே டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வார் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் நாளே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய உச்சக்கட்ட தலைவரான காமினியை கொலை பண்ணியிருக்காங்க. ஈரானால் ஃபியூச்சரில் தங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இந்த தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு வார்னு வரும்போது அப்பாவி மக்கள் சாவக்கூடாது. ஆனால் ஈரானில் உள்ள ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய நிறைய குழந்தைங்க இதனால் இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தைங்களை புதைக்கிறதுக்கு தோணுன அந்த இடத்த பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மிடில் ஈஸ்டில் நாளுக்கு நாள் போர் பதற்றம் அதிகரிச்சுட்டே இருக்க ஏராளமான பொதுமக்கள் அதே மாதிரி மிலிட்ரி பர்சன்ஸும் இறந்து போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்காவில் உள்ள மக்களை ஸ்டாப் வார் வித் ஈரான் அப்படின்னு நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய அமெரிக்க தலைவருடைய ஆட்சி பொய், மிரட்டல், எதிரிகளுக்கு எதிரான அச்சுறுத்தல், தொந்தரவான அதிகாரிகளை உடனே பணி நீக்கம் செய்கிறது, அது மட்டும் இல்லை ஆவேச பேச்சு, இப்படி எல்லாமே உகாண்டன் பிரசிடென்ட் இடியமோட ஒத்து போகுது அப்படின்னு உகாண்டாவுடைய பத்திரிகையாளரான சார்ல்ஸ் ஒனியாங்கோ ஒபோ சொல்லியிருக்காரு. இந்த வார் தொடர்ந்து நீடிச்சதுன்னா உலகத்தில் உள்ள பல மக்களும் பாதிக்கப்படுவாங்க. நம்ம யாராலையும் இந்த வாரை தடுக்க முடியாது. ஆனால் இந்த வார் நிற்கணும்னு ப்ரே பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே. அதனால எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வார் நிற்கணும்னு. ப்ரேயருக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அதனால எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் இந்த உலகத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கட்டும்.